டிஎம்கே இதை முழுமையாக திரும்ப பெறணும்ட்டு இவங்க வழக்கமாக இந்த மாதிரி தற்காலிகமாக வக்பு பில்லை கூட இப்படி கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சாங்க. அப்புறமேட்டு தான் அது வந்தது. வக்பு பில் கொண்டு வருவதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நம்மளோட அமைச்சர் எம்ஐபியினுடைய மினிஸ்டர், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் பேசினார். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமமே ஒரு பர்டிகுலர் சர்வே நம்பர் மொத்தமும் வக்புக்குன்ட்டாங்க, அந்த கிராமமே வக்புது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வக்பு போர்டு பில் கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய முக்கிய காரணமாக இருந்தது. அதுபோல் இந்த இதை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்னன்ட்டெல்லாம் நமக்கு தெரியல. பட் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை ஏன் முழுமையாக திரும்ப பெறணும்ட்டு டிஎம்கே கேட்குது? இல்லை, கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்க. காரணம் இருக்கு. அப்படியா? தேர்தல் வேலை. தமிழ்நாட்டில் முதல்வர் தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம இந்த டைம் ஏன்னா எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் முதல் குரல் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரும். அவங்க தேர்தல் வேலையை பிரச்சாரம் போயிட்டு போகிறாங்க. நம்ம இந்த டைமில் இதை யூஸ் பண்ணிட்டு இதை இந்த பில்லை பாஸ் பண்ணிடலான்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இன்னைக்கும் இந்தியாவில் முதல் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலாக இந்த சட்டத்திற்கு எதிராக, இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக குரல் எழுப்பிய ஒருவர். அதனால் தேர்தல் நேரமாக இருக்கட்டும், தேர்தல் இல்லாத நேரமாக இருக்கட்டும், சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்த துணிந்தால் அதை முதல் எதிர்க்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்றங்களாக இருக்கும். அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் சார். இட்ஸ் ஸ்ட்ராங்லி வயலேட் த கான்ஸ்டியூஷன். இது கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது இந்த சட்டம். ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி சொல்கிறோம். திஸ் பில் இஸ் சீன் அஸ் ஆர்பிட்டரி. ஏன்னா டிசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒரு இதை கொடுத்து அங்கே எங்கே சார் ஈக்குவாலிட்டி இருக்குது? அதாவது மொத்த கண்ட்ரோலுமே அந்த டிசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுவும் அவரே சொல்கிறாரு, அது இன்னும் தெளிவுபடுத்தலை. அது பிறகு யார் நியமிப்பாங்க? எப்போ பில் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிறகு யாரை நியமிப்பாங்கன்னா, எப்படி ஞானேஷ்குமார் மாதிரி ஒருத்தரை போட போகிறீங்க, அதுக்கு ஞானேஷ்குமார் மாதிரி ஒருத்தரை போட்டு நீங்கள் ஆட்டி படைக்க போகிறீங்க. அதுதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அடுத்து ஆர்டிகல் 19(1)(c right to form association by making it nearly impossible for NGOs to survive. நீங்கள் இந்த அளவு பயமுறுத்துனீங்கன்னா ஒரு என்ஜிஓவை ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கூட எப்படி சுதந்திரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இவ்வளவு ஒரு அச்சப்பட்டு நீங்கள் ஆக்சுவலாக இவர் அழகாக சொன்னார், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எங்கேயாவது போய் இஸ்லாமியர்கள் எங்கேயாவது வணங்கினா கூட நேஷனல் செக்யூரிட்டின்னு ஏறுறீங்க. நேஷனல் செக்யூரிட்டிக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படி நேஷனல் செக்யூரிட்டிக்கு எதிராக மாறுவாங்க? அது புரியல. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஆர்டிகல் 21ல் ரைட் டு லிவ்லிவுட் அண்ட் டியூ ப்ராசஸ், அதாவது ஒரு டிசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு போட்டு 50% ஃபாரின்லேருந்து வருது சார். ஓகே, 50% இங்க லோக்கல்ல அவங்க ஃபண்ட் திரட்டுறாங்க. நீங்க 50% மட்டும்தான் டேக் ஓவர் பண்ணுவீங்களா இல்ல மொத்தமா டேக் ஓவர் பண்ணுவீங்களா? மொத்தமா தான் எடுக்க போறீங்க. அப்போ நீங்க இதை நீங்கள் நெறிமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நீங்க அந்த 50% வந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். ஆனா இங்க அதாவது மொத்தமா டேக் ஓவர் பண்ணிக்கணும். எப்படின்னா அவங்க காலங்காலமாக அவங்க கட்டி, அதாவது அது பில்டிங்கா இருக்கிறோம், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அநாத ஆசிரமமாக இருக்கட்டும், பல தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும், இது டிஃப்ரெண்ட் இதுல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அதனால சாப்பிட்டுட்டு வராங்க, கல்வி பயின்று வராங்க. இதெல்லாம் நீங்க ஒரே நாள்ல உரிமத்தை ரத்து பண்ணிட்டு இது எல்லாமே ஓவர் அப்படின்னு சொல்றதுலதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. பாஜகவின் இரட்டை இன்ஜின் ஆட்சி நடைபெறும் மணிப்பூர்ல கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தின் போது 250 மேற்பட்ட தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது. கிறிஸ்துவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டது. இந்த கிறிஸ்துமஸ் விழால, இப்போ நடந்து முடிந்த கிறிஸ்துமஸ் விழால இந்தியாவில் எவ்வளவு கலவரங்கள் நடைபெற்றது? நடந்ததா சார்? நடந்தது. அந்த விழாவில் நானே பங்கேற்றேன். 2 வருஷம் நான் சொல்றேன், நானே பங்கேற்றேன். கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேசம் பல்வேறு பாஜக ஆளும் மாநிலங்களில் பாஜகவினர் மற்றும் சங் பரிவார் கும்பல்கள் கிறிஸ்துவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். இது உண்மையா இல்லையான்னு எங்கிட்ட டேட்டாஸோட இருக்கு. நீங்க அதை அடுத்த ரவுண்ட் நீங்க மறுக்கலாம் முடியாது. இதுக்கு ஏதாவது பூசி ஏதாவது சொல்லலாம், அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்னு சொல்ல மாட்டார். அப்பயும் அது நடந்துச்சு, அது நாங்க பண்ணல, அது அங்கே யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இல்லைன்னா மறுக்க முடியாது. இந்த நிலையில இந்த கடந்த மாதம் 25ஆம் தேதி எஃப்சிஆரே ஒரு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தது மூலமாக இன்னொரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. எப்படி வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ, இப்ப இதை கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வேலையில
பாஜக இயங்கி இருக்கிறது. Okay. இப்போ 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 வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிளியரா புரியும் ஏன் இந்து சமய அறநிலையத்துறை வேணான்னு இவங்க சொல்லிட்டு வராங்கன்னு. ஓகே, ஏன் இவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்கன்றத கிளியரா புரியும். அதே மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க 2010 அதான் 2010லயும் வந்துச்சு இப்பயும் வந்துச்சுன்னு சொல்லு. 2010க்கும் இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நான் அதை சொல்றேன் என்ன டிஃபரெண்ட் இருக்கு. இதுல ஒரே நிமிஷம் 14A 14Bன்ற வந்து 2 பிரிவை சேர்த்து இருக்காங்க சார். வெளிநாட்டு நன்கொடை பெறும் ஒரு தொண்டு நிறுவனம் தனது லைசன்ஸை குறிப்பிட்ட காலத்திற்குள் புதுப்பிக்க தவறினாலே அல்லது அந்த தொண்டு நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ உடனடியாக அந்த சொத்து அரசு சொத்தாகிவிடும் என்று கூறப்படுகிறது. நீங்க மழுப்பி இல்ல அது அப்படிலாம் ஆவாதெல்லாம் சொல்ல முடியாது. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் சொந்த நிதியில் தொடங்கப்பட்ட பின்னர் வெளிநாட்டு நன்கொடையோடு தொண்டு நிறுவனங்களாக செயல்பட்டு வரும் நிறுவனங்களின் சொத்துக்களை கூட லைசன்ஸ் புதுப்பிக்கவில்லை என்றால் காரணம் காட்டி ஒன்றிய அரசால் அதை அபகரிக்க முடியும். 100 ஆண்டு அவங்க எப்படியோ சேர்த்திருப்பாங்க. கடைசியா ஒரு வருஷத்துல அவங்க அங்க இருந்து ஃபண்டை வாங்கியிருந்தாலும் அதையும் காரணம் காட்டி அவங்க 99 வருஷம் சிறுக சேர்த்து ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சிருந்தா ஒரு வருஷத்தை கணக்கு காமிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 100 ஆண்டு சாம்ராஜ்யத்தையும் ஒரே நாள்ல அழிச்சிட்டு காலி பண்ணிட்டு போறதா இந்த பில்லு. இந்த பில்லு வந்து இட்ஸ் நாட் அன்பயஸ்ட், இட்ஸ் பயாஸ்ட். ஓகே ரஜினி, இது இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, கரெக்ட்? இது எப்போது வேண்டுமானாலும் வருவதற்கான ஆபத்தும் இருக்குதா இதுல? கண்டிப்பா, உறுதியா. அப்படியா? கண்டிப்பா. அவருடைய செயல்பாடை நான் தான் சொன்னேன். இதற்கு முன்பு நடந்த செயல்பாடுகளை வச்சு பாக்குறப்ப இவங்க வந்து எதை நோக்கி போறாங்கன்னு தெளிவா தெரியுது. ஒரே ஒரு பதில் ஒண்டி சொல்லிக்கிறேன். நான் ரவிசங்கர் சொன்னாரு, தொண்டு நிறுவனத்தை சரண்டர் செய்பவர்களின் சொத்துக்களை தான் அரசு எடுக்கும். தொண்டு நிறுவனத்தின் சரண்டர் செய்பவர்களின் சொத்துக்களை தான் இது கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு சொன்னாரு. இந்த மசோதாவில் சாப்டர் 111A பிரிவு 16A1 சரண்டர் செய்யும் நிறுவனங்களின் சொத்துக்களை மட்டுமல்ல, உரிமம் ரத்தான நிறுவனங்கள், உரிமம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிறுவனங்களின் சொத்துக்களும் உடனடியாக தற்காலிக அடிப்படையில் டிசைக்னேட்டர் அத்தாரிட்டிக்கு சென்றுவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. எந்த செக்ஷன்? சாப்டர் 3A 111A பிரிவு 16A1. பிரிவு 16A1. ஓகே. அதற்கு பிறகு 16A5ல புதிய உரிமம் குறிப்பிட்ட காலத்திற்குள் பெறவில்லை என்றால் நிரந்தரமாக அந்த சொத்துக்கள் டிசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு சென்றுவிடும் என கூறப்பட்டுள்ளது. 16A6 டிசிக்னேட்டட் அத்தாரிட்டி அந்த சொத்துக்களை ஒன்றிய அரசின் எந்த துறைக்கும் மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்க டிசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு 16A6ல என்ன சொல்றீங்க? அந்த அதாவது ஒன்றிய அரசு எந்த துறைக்கு வேண்டுமானாலும் அதை மாற்றி கொடுக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. எதை காட்டுகிறது? டிசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒரு ஷோவை காமிச்சிட்டு அதை எதுக்கு வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்ன்றது. அதுவும் எந்த துறைக்கு வேணாலும், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த துறைக்கு வேணா ஷிஃப்ட் பண்ணுங்க சார். அவங்க சென்ட்ரலைஸ்டு. நீங்க வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி அந்த டைம்ல வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு பாக்குறீங்களா? ஒன்றிய அரசினுடைய எந்த துறைக்கு வேணாலும் அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். they are clearly stated. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க? வெளிநாட்டு நிதி பாதுகாப்பு அச்சுறுத்தல் சொல்றாங்க சார். ரஃப்லி per annum 22,000 கோடி வந்து இது, அதாவது வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் கோடி எஃப்டிஐயா உள்ள வருது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐயா உள்ள வருது. அப்போ ஏற்கனவே சட்டம் இருக்கு. என்ன இருக்கு? ப்ராஹிபிஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு. அது மூலியமாகவே பண மோசடி நிகழ்ந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீங்கள் வந்து சிறையில் அடைக்க போறீங்க. அதுக்கான தண்டனை இருக்கு. ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்கும் போது 5 லட்சம் கோடி டைரக்டா வருது. அதுல யாரு மோசடி பண்ணாங்களோ அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது சட்டம் ஏற்றுவீங்கன்னு பாத்தீங்கன்னா 22,000 கோடி தான் இதுக்கு வருது. இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இதுல ஏதாவது மோசடி நடக்கும், இதுல ஏதாவது நடக்கும்னு சொல்லி சிந்திப்பது ஒரு வந்து பார்க்கறதுக்கே நீ இவர்கள் எதை நோக்கி போகிறார்கள் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. சிறுபான்மையினர் நிறுவனங்கள் மீது ஒன்றிய பாஜக அரசால் நடத்தப்படும் ஒரு தாக்குதல். ஒரே நிமிஷம், நான் இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 22,000 தொண்டு நிறுவனங்கள் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 15,000 தொண்டு நிறுவனங்கள் தங்கள் உரிமத்தை புதுப்பிக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இது மூலமாக 37,000 தொண்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படும். 37,000 தொண்டு நிறுவனங்களை பாதிக்கப்பட்டு இவ்வளவு பாதிப்படைந்தாலும் பரவாயில்ல, ஒன்றிய அரசு அதாவது நேஷனல் செக்யூரிட்டிக்காக பண்ணுதுன்னா 37,000 சாதாரண நம்பர்ல. அதுல எவ்வளவு பேர் வந்து வேலை செய்வாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் சமுதாயத்தையும்
ஒரு வஞ்சிக்கக்கூடிய வகையில பாஜக அரசு செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது.